இது லாஸ்ட் இயர் செகண்ட் மிட்டம்ல கேட்டிருக்க கொஸ்டின். The angles of a quadrilateral are in the ratio 2:4:5:7. Find all the angles. ஃபர்ஸ்ட் குவாட்ரிலேட்டரில் நமக்கு எப்படி இருக்கும்னா 4 சைட்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே என்னது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கும். இது வந்து என்னென்ன சைடு என்ன ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ரேஷியோவில் இருக்குது 2:4:5:7. இந்த மாதிரி ரேஷியோவில் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா இங்கே என்ன ரேஷியோவில் இருக்கும் நமக்கு தெரியாதுங்கிறதுனால அன்னோன் வேல்யூங்கிறதுனால எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரிலேட்டரில் சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரில் எப்படி இருக்குன்னா 360 டிகிரி. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய அந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ 360 டிகிரி வரணும். அதனால இங்கே என்ன பண்ணுறோம் 2x 4x 5x 7x ஆங்கிள் அந்த ரேஷியோ கொடுத்துருக்குது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு 360 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணுறோம். 2 + 4 6, 6 + 5 என்னது 11 + 7 18, 18x ஈக்குவல் டு 360 டிகிரி. எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்குது, மல்டிப்ளை 18, இங்கே போனால் டிவைட் 18 ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணுறோம். 1 18 18 2 18 சார் 36, இங்கே 0. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20 டிகிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2x 2 போட்டாச்சு. எக்ஸோட வேல்யூ இங்கே 20, 2வையும் 20 மல்டிப்ளை பண்ணால் 40 டிகிரி. செகண்ட் ரேஷியோ வந்து என்னது இருக்குன்னா 4x. இப்போ 4 × 20 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும் 80 டிகிரி. அடுத்து தேர்ட் ரேஷியோ வந்து என்னது 5x. இப்போ 5வையும் எக்ஸோட வேல்யூ இங்கே 20 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 100 டிகிரி. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா 7x. எக்ஸ்க்கு பதிலாக 20யை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 140 வரும். எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ 360 வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? இது ஆட் பண்ணால் 240, 240 + 40 280, 280 ஒரு 80 ஆட் பண்ணிங்கன்னா 360 டிகிரி வந்துடும். இது சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல். 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 4.11 4th சாப்டரில் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் கொஸ்டின். இது டயக்ராம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. ஓகேவா? இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? அந்த x 30 y இதெல்லாம் இன்டீரியர் ஆங்கிள். இந்த 60 டிகிரி வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். டயக்ராம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? இந்த எக்ஸ் டிகிரி என்ன இந்த ஒய் டிகிரி என்னங்கிறதான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஆன்சர் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 டிகிரிங்கிறது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதுக்கு இன்டீரியர் ஆங்கிள்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வரும். இன்டீரியர் ஆங்கிள்னா இது, இதோடைய ஆப்போசிட் தான் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். 100 டிகிரிக்கு இன்டீரியர் ஆங்கிள் வந்து இது, இதோட ஆப்போசிட் என்னதுன்னா ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 100 டிகிரி. ஓகேவா? ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இதே ப்ராப்பர்ட்டியை இந்த ஆப்போசிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்டீரியருக்கு இன்டீரியர் ஆங்கிள் என்ன வரும்னா இந்த பிளேஸ் வரும். இதுதான் இன்டீரியர் வரும். இன்டீரியருக்கு ஆப்போசிட்டில் இங்கே என்னது இருக்குன்னா x + 30 டிகிரி இருக்குது. அதனால் x + 30 டிகிரி ஈக்குவல் டு இங்கே 60 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா இது ஆப்போசிட், இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இதுதான் இன்டீரியரில் இருக்குது. இன்டீரியரில் ஆப்போசிட்டில் x + 30 டிகிரி இருக்குது. அப்போ x + 30 டிகிரி ஈக்குவல் டு 60 டிகிரி ஈக்குவல் பண்ணலாம். இப்போ +30 அங்கே போயிடுச்சுன்னா -30 டிகிரி ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 30 டிகிரி. கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டும் கேல்குலேட் பண்ணிட்டோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிகிரி. இது கொஸ்டின்ல இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. POR எக்ஸ் டிகிரி, இங்கே PQR 50 டிகிரி. இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா டயக்ராம்லேருந்து PQR 50 டிகிரி நோட் பண்ணியிருக்கோம். அடுத்து POR எக்ஸ் டிகிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போவுமே இந்த சர்க்கிள் மேலே வரக்கூடிய ஆங்கிளை வந்து இன்டீரியரில் சென்டரில் வரக்கூடிய ஆங்கிளுக்கு இது எப்போவுமே எப்படி இருக்குன்னா டபுளாக இருக்கும். ஸோ இங்கே 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. 50யை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருந்தாங்களோ சர்க்கிள் மேலே வரக்கூடிய எந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாலும் சரி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சென்டரில் வரக்கூடிய இந்த இன்டீரியர் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2வை வந்து 50 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 100 டிகிரி. ஓகேவா? அப்போ POR எக்ஸோட வேல்யூ வந்து 100 டிகிரி.